வசியம் உடல்ல இருக்கா? என்னங்க வசியம்? பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அது மாதிரியான வசியப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் அல்லாம, அவர்கள நிலை குலையச் செய்யணும். அவர்கள தெய்வ நிலைய விட்டு விலகச் செய்யணும். அவர்கள அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற இடைவெளி அதிகமாக்கணும். அவர்களுடைய உயிரை பறிக்கணும், அவர்களுடைய நிம்மதியை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குறிக்கோளை மையமாக கொண்டு உருவாக்கப்படுறதா இந்த வசியம். வசியம் அப்படின்னா பெண்கள் சார்ந்து, ஆண்கள் சார்ந்து, அந்த கவர்ச்சி சார்ந்து அவர்கள் மேல் பேரன்பு கொண்டு அவர்களையே அந்த மாயையிலேயே சிக்கி கிடக்கிறது மட்டும் வசியம் அல்ல. இந்த வசியம் அதுக்கு மட்டும் இது பயன்படாது. அறிவு நண்பர்கள், சாமியாடி வரும் மக்கள் இந்த பதிவை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, வசியம் அப்படிங்கிறது ஒரு 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 தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி இருக்காங்க, ஒரு ஆணாக இருக்காங்க, ஒரு பெண்ணாக இருக்காங்க. அவர்களை நிலை குலைய செய்யணும், அவர்களை மறிக்கணும், முடக்கணும், அவர்களை கட்டணும், அவர்கள் செயலை தடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த வசியம்ங்கிற ஒன்று ஒரு சில மாந்திரிகவாதிகளுக்கு உதவும். அப்போ இந்த பதிவில் 3 விஷயம் இருக்குது. பெண் வசியம், ஆண் வசியம், அதே சமயம் தெய்வத்தை சுமக்கும் சாமியாடிகளை வசியப்படுத்துறது. சரி, இது ஒன்றொன்னா சொல்லி வருவோம். முதல்ல பெண் விஷயம், ஆண் விஷயம் அதை விடுங்க, அது தெரிஞ்சது தான். சாமியாடிகளை ஏன் வசியப்படுத்தணும் அதை பற்றி பேசுவோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசுவோம். சரி, ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிய ஏன் வசியப்படுத்தணும் அப்படின்னா, அதாவது எதுக்குமே எதுக்குமே அவரை அவரை சாய்க்க முடியலை. பில்லியாக இருக்கட்டும், சூனியமாக இருக்கட்டும், செய்வனையாக இருக்கட்டும், ஏவலாக இருக்கட்டும், எதுக்குமே சாய்க்க முடியலை. ஆனால் ஆசைங்கிற ஒன்று உடலில் இயல்பாக இருக்கிற அந்த ஆசைங்கிற அந்த ஒரு மோகத்தில் அவரை சாய்க்க முடியுமா? சரி, அந்த மோகத்தை உருவாக்குற அந்த இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, ஒருத்தரை இது போன்று அவரை சாய்க்கணும் அப்படின்னா ஒரு கருவி வேணும்ல, ஒரு ஆயுதம் வேணும்ல. அந்த ஆயுதம் என்ன? அந்த ஆயுதம் தான் ஒரு சில சொல்லுவாங்கள்ல, துஷ்ட சக்திகளோட அது போன்ற அந்த எச்சினி அது தெய்வமாகவும் நிற்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மோகினி அது மாதிரியான அந்த சக்தியை அதை உருவகப்படுத்தி மாந்திரிக தாந்திரிக செயல்களால் அவருடைய நினைவில், அவருடைய செயலில், அவருடைய எண்ணத்தில் எப்படி அந்த சக்தியை, அந்த தீய அந்த சக்தியை அவருக்கு உள்ள அவரை சுற்றி அந்த ஞாபகங்களை தூண்டி விடுகிற ஒரு சில விஷயங்களும் சாமியாடிகளுக்கு வசியம் என்கிற பெயரில் அரங்கேறும். புரிய மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சாமி ஆடுறீங்க, நீங்கள் தெய்வம் உங்கள் மேலே நல்லா பேசுது. ஆனால் உங்ககிட்ட அந்த சாமியை பேச விடக்கூடாது. அப்போ உங்களை சுற்றி உங்களை அசுத்தப்படுத்தணும். உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும், உங்களுடைய ஆரோக்கியத்தை குறைக்கணும். உங்களுடைய விந்தணுக்களோட அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அப்படிங்கிற இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை முன்னிறுத்தி அந்த துஷ்ட சக்திகள் ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்களால் உருவகப்படுத்தி உங்களுக்கு எதிராக சூடிக்கப்படும். இது எல்லாத்துக்கெல்லாம் நடக்காது, எல்லாத்துக்கெல்லாம் நடந்துடாது. ஏதோ லட்சத்தில் ஒரு ஆள் 2 ஆள் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகள் உண்மையாக பேசுது. அது பேசுறதுனால அதனுடைய எதிராளிகள் சூடிக்கப்படுற கையில் எடுக்கிற ஒரு சில ஆயுதங்கள் தான் இது மாதிரியான தீய சக்திகள். சரிங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்றதெல்லாம் சரிதாங்க, எப்படிங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சாமியாடிங்க, எனக்கு யார் மேலேயும் என் கட்டிய மனைவியை தவிர நான் வேற யாரையும் தொடமாட்டேன், வேற யாரையும் நினைக்க மாட்டேன், வேற யாரையும் என் மேலே இந்த எண்ணம் வராது. ஆனால் எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு எப்படி இதனுடைய அறிகுறிகள் எப்படி தெரியும் அப்படின்னா, இதில் ரொம்ப முக்கியமான 3 விஷயம்தான்.
முதல் விஷயம், காம சிந்தனை அதிகமாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதிகமாக இருக்கும். அந்த சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா அந்த சிந்தனையிலிருந்து மீண்டு வர முடியாது. அந்த சிந்தனைக்குள்ளேயே நம்மளை அப்படியே சுத்தி நம்ம அந்த சிந்தனையிலேயே இருப்போம். அந்த காம சிந்தனை நமக்குள்ள அதிகமாக இருக்கிறதுனால தவறான பழக்க வழக்கங்கள், தவறான செயல்பாடுகள், தவறான கற்பனைகள் எல்லாமே நமக்குள்ள உருவாகும். இன்னும் இது ஒண்ணு, மொத்தம் 3 அறிகுறியில முதல் அறிகுறி காம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். 2வது அறிகுறி என்ன அப்படின்னா, நானே நினைச்சு இனிமேல் இதை செய்யக்கூடாது, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து நான் சரியா ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற மாதிரி நான் கடைபிடிச்சு நின்னாலும் என்னுடைய சிந்தனைகளை உழைக்க, எனக்குள் ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்த எனக்கு கனவு நேரில் நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கனவுல தெரியும். ஒரு நேரில் ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட நான் எப்படி ஒரு உடல் உறவுல அவர்களை உஷ்ணப்படுத்துறதுல, அவர்களை கவர்றதுல நேரடியாக நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி கனவுல தெரியும். அப்போ என்னுடைய சிந்தனை அங்கே உழைக்கப்படும். இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவருடைய உயிரணுக்கள் எப்படி அதிகமாக வெளியேறும், விந்தணுக்கள் அதிகமாக வெளியேறும், அவர்களுடைய உயிர் சக்திகள் அதிகமாக வெளியேறும். இந்த 3மே அபரிவிதமாக இருக்கும். அதாவது சாதாரணமாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்கிறது இயல்பு, மனிதனோட இயல்பு. இது இல்லாமல் இருக்க முடியாது. பிறப்பே அப்படித்தான். ஆனால் 1 மடங்குக்கு 10 மடங்கு, 1 மடங்குக்கு 20 மடங்கு அதிகமாக இருக்கும்போது இதை நாம் சிந்திக்க வேண்டும். சாமியை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு சொல்கிறேன், சாதாரண மக்களுக்கு நான் சொல்ல வரல. தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு சொல்கிறேன். சரிங்க, இதுதான். அப்போ ஒரு வசியம் அப்படின்னா எதற்காக, யாருக்காக, எதிராக அது பிரயோகிக்கப்படுதுங்கிறது நீங்கள் ரொம்ப, அதாவது பெரும்பாலான சாமியடியும் சாமி ஆடிகளையும் சாமியையும் வீழ்த்த கையில் எடுக்கப்படும் பெரும் ஆயுதம் இதுதான், வசியம் என்கிற இது போன்று மோகினிகளையும் எக்ஸினிகளையும், அதாவது துர்மரணம் அடைந்த, எப்படி தன்னுடைய வயதில் வாழ முடியாத அந்த எடை மரணம் அடைந்த ஒரு சில கருப்புகளாக, ஆண் கருப்புகளாக, பெண் கருப்புகளாக, கருப்புகளாக இருக்கிற அந்த சக்திகளை இதுபோன்று தூய உள்ளம் கொண்ட, தூய்மையான சக்தி கொண்ட, உண்மையான தெய்வத்தை சுமக்கும் சாமி ஆடிகளை அவர்களுக்கு எதிராக ஒரு சில மாய மாந்திர தாந்திர விஷயங்களால் உருவகப்படுவதுதான் இந்த வசியம் அப்படிங்கிற ஒன்று. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிருப்போம் ஆண் வசியம் பெண் வசியம் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கருவி, இது ஒரு ஆயுதம். இதை வச்சு எதை வேணாலும் சாய்க்கலாம். அப்படி இந்த இடத்துல யாருக்கு எதிராக அப்படின்னா தெய்வத்துக்கு எதிராக, தெய்வத்தை சுமக்கும் சாமி ஆடிகளுக்கு எதிராகவும் இது பிரயோகிக்கப்படுது அப்படிங்கிறது இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறணும், அறிவு நண்பர்கள் புரிஞ்சுக்கிறணும். இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா இதிலிருந்து மீண்டு வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மை சுற்றி ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடக்குது, நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு, நாம் வணங்குற தெய்வத்தோட அந்த நிலையை அதிகப்படுத்தணும். இதுக்கு நாம் அடிபணிஞ்சிடக்கூடாது. இதை விட்டு எப்படியாவது நாம் வெளியே வந்துடணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை அறிகுறிகள் சாமியை சுமக்கும் தேகத்திற்கு இருந்தால் இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு தான் இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, ஆண் விஷயம் பெண் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்படி அது எப்படி அப்படின்னா இது மாதிரியான மாய மாந்திர தாந்திரிகங்களாலும், அப்படி மாய மாந்திரிக தாந்திரிகங்களை வச்சு செயல்படுத்தும் போது சாதாரண தேகமானது அது தாங்காது. சாமியாடி தேகம் வேற, சாதாரண தேகம் வேற. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பொருட்களில், ஒரு சில உணவுப் பொருட்களில் ஒரு சில மூலிகை, ஒரு சில மாந்திரீகம் செய்த ஒரு சில பொருட்களை கலந்து அந்த உணவை எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு சில மை வேலை பார்த்து அந்த மையில் மயக்கி அது போன்ற ஒரு சில செயல்களால், அதே சமயம் அவர்களை விட்டு அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படணும்,
அவர்கள் உடலுக்கு கட்டுப்படணும், அவர்கள் செயலுக்கு கட்டுப்படணும், அவர்கள் சொன்ன சொல் மாறக்கூடாது, அவர்கள் கூடவே இருக்கணும், அடிமையாக இருக்கணும், அவர்கள் அவர்கள் அவர்களை சுற்றி இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு ஆசையும் தன் மேலே தவிர வேறு யாருக்கும் அந்த ஆசை வரக்கூடாது அப்படிங்கிற இது மாதிரியான 1000 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது தான் சாதாரண பெண் விஷயம், ஆண் விஷயம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் இதை ஏன் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்களும் தெய்வ சக்திகளுக்கு எதிராக நம்மை சுற்றி உலவுகின்றன. அதிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணுறது, இதை எப்படி சரி பண்ணுறது, இதை எப்படி சரி பண்ண முடியும்னா கட்டுப்பாடு, கட்டுப்பாடு, ஒழுக்கம், சுய ஒழுக்கம், குற்ற உணர்ச்சி. உங்கள் மேலே வர்ற சாமி, அந்த சாமி சொல்கிற அந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு கைபிடிச்சு போகிறது. அந்த தெய்வம் நமக்கு இப்படி இருக்கப்பா, உன்னை மீட்டெடுக்கிறேன், நீ இதை செய்யப்பா, இப்படி இருப்பான்னு காட்டும், கண்டிப்பாக காட்டும். அப்படி அந்த சாமி பேசுகிறத தடுக்கிறதுக்கு தான் இது மாதிரி செயல்கள் நம்மளை சுற்றி அரங்கேறுது. அதை சரியாக நாம் செய்யலாம். இப்படி முழு முதலாக இது போன்ற விஷயங்கள்லேருந்து நாம் விட்டு வெளியே வர நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரே ஆயுதம் நாம் கொண்ட பக்தி, நாம் கடைப்பிடிக்கும் விரதம், நம்மளுடைய வில் பவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உள் சக்தி, அந்த உயிர் சக்தி. அப்போ நம்மை நாம் தான் இதை சரி செய்ய வேணும், நம்மை நாம் தான் சரி செய்யணும். சாமியாடி வரும் மக்களுக்கு சொல்கிறேன், நான் சாமியை சுமக்கிறேன், எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குன்னா நான் போய் இன்னொரு சாமிகிட்ட போய் நான் நிற்கிறது அது அடுத்த கட்டம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற சாமி என்ன செய்யுது, இதை என்ன என் சாமி எனக்கு உதவாதா, இதை பிடுங்கி வெளியே எனக்கு எரிய இது வழிவகுக்காதா? அப்போ சாமியாடிகள் நீங்கள் இதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆசாபாசங்களுக்கு இணங்காமல், ஆசை மோகங்களுக்கு கட்டுப்படாமல், இப்படி உங்களை நீங்கள் மதி இழக்காமல், மாயையில் சிக்காமல் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துவதால் மட்டுமே இது போன்று வசியம் சார்ந்த விஷயங்களில் இருந்து உங்களையும் உங்கள் தெய்வத்தையும் முழுமையாக விடுவிக்க முடியும் என்பதற்காக நான் அறிந்த இந்த ஒரு சில உண்மையான விஷயங்களை அறிவு நண்பர்களுக்கு, சாமியாடி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.